அலிபாபா என்ன பண்ணா, சரி அண்ணனுடைய மனைவியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய பையனையும் நம்ம பாதுகாக்கணும், அதுக்காக என்ன செய்வோம், காசிமோட மனைவியை தானே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, காசிமோட மனைவியை திருமணம் முடிச்சுட்டு அவனுடைய பையனுக்கு காசிம் ஒரு துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருந்தானா, அந்த துணிக்கடையை அவருக்கு வியாபாரம் செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தானா. ஒரு தையல்காரர் என்ன பண்ணாராம், விடிய விடிய துணி தைச்சிட்டு இருந்தாராம். அந்த நேரம்னு பார்த்து அந்த திருடர்களில் ஒருத்தர் என்ன பண்ணா, யாராவது இறந்து போயிட்டாங்களா, அவங்களுக்கு நீ ஏதாவது துணி தைச்சி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்னை அழைச்சிட்டு போனாங்க, அவங்க என்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனாங்க, அந்த இடத்துல நான் போய் என்ன பண்ணேன், அவங்களுக்கு துணி தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த வீடு எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது, என்ன கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனாங்க, அதனால அந்த இடம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணானா, கொஞ்சம் காசு கொடுத்து நான் திரும்பவும் அதே மாதிரியே உன்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறேன், நீ குத்து மதிப்பாக நீ நடந்து வா, அந்த வீட்டை நீ எனக்கு அடையாளம் காமி அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு அந்த தையல்காரன் என்ன பண்ணாராம், பணத்தை பார்த்தோன்னே சரி நான் உன்னோட வர்றேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு அதே மாதிரியே நடந்து போனானா. நடந்து போய் இந்த வீட்டை காமிக்கும் போது அது காசிமோட வீடாக தான் இருந்துதான். அப்போ அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணானா, காசிமோட வீட்டில் ஒரு குறியீடை எழுதி வச்சுட்டு வந்துட்டானா. அந்த நேரம்னு பார்த்து அவங்க வீட்டில் வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணா, மார்க்கியானா வெளியில் எட்டி பார்த்துருக்கா. பார்த்தோன்னே அந்த வீட்டு கதவுல அந்த குறியீடு இருந்துதான். அதை பார்த்தோன்னே இரவோட இரவா சேர்ந்து என்ன பண்ணிட்டாலாம், எல்லாருடைய வீட்லேயும் கொள்ளைக்காரன் போட்ட இன்ட்டு மாதிரியே எல்லா கதவுலையும் போட்டு வச்சுட்டு வந்துட்டாலாம். சரி இந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணானா, பார்த்தான். அன்னைக்கே என்ன பண்ணா, நம்ம போய் கொள்ளைக்குற்றத்துடைய தலைவனை நம்ம அழைச்சிட்டு வருவோம், இந்த வீட்டை நம்ம அடையாளம் காமிச்சு அந்த வீட்டுக்குள்ளார என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். இந்த கொள்ளைக்கூட்டக்காரனுங்க என்ன பண்ணாங்களாம், இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டானா அலிபாபா. மார்க்கியானாவும் அலிபாபாவும் கலந்து பேசி என்ன பண்ணாங்களாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அதனால இந்த கொள்ளைக்கூட்டத்துக்காரனுக்கு நம்ம வீட்டை பற்றியோ நம்மளுடைய அண்ணனை பற்றியோ எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்கூட்டத்துக்காரன் போட்ட குறியீட எல்லாருடைய வீட்டு கதவுலையும் போட்டோன்னே அவனுக்கு சந்தேகம் வராது அப்படின்றத முடிவு பண்ணி செஞ்சாங்களாம். அடுத்த 2 நாள் கழிச்சு கொள்ளைக்கூட்டத்தினுடைய தலைவன் என்ன பண்ணா, அவங்க வீட்டை பார்த்தோன்னே, என்னது எல்லார் வீட்டோட கதவுலையும் இதே குறியீடு இருக்கு, அதனால நம்ம எந்த வீட்டை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு